ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டே 4 17/8/2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒன்றாவது நியூஸ் என்னதுன்னு பார்க்கலாம். சீன வெளிநாட்டு அமைச்சர் யார் இந்தியா வர இருக்கிறார்? ஆன்சர் வாட்டி. எதனால் சீன வெளிநாட்டு அமைச்சர் இந்தியா வராங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உள்ள எல்லை பிரச்சனை கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்த தான் வராங்க. என்னிலிருந்து ஆகஸ்ட் 18 ஆகஸ்ட் 20 வரைக்கும் சீன அமைச்சர் இந்தியாவோட பிரச்சனை கொடுத்து பேச வைப்பாங்க. ரெண்டாவது நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தை என்ன ஆயிற்று? விடை ஆகஸ்ட் 25-29 நடக்க இருந்த ட்ரேட் டாக்ஸை ரத்து செய்தது. எதனால் அமெரிக்கா ரத்து செய்தது பார்த்தீங்கன்னா, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெயை இறக்குமதி செய்வது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அமெரிக்கா இந்த ட்ரேடு டாக்ஸை ரத்து செய்துள்ளது. இதனால் அமெரிக்கா 25% வரை இம்போர்ட் டேக்ஸ் செய்வதாக பிளான் வச்சுருக்காங்க. மூணாவது, இஸ்ரோ விண்வெளி ஆய்வகம் எந்த மாநிலத்தில் சமீபத்தில் திறந்து வைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, விடை அருணாச்சல பிரதேசம். நாலாவது, 2035 ஆண்டிற்குள் இந்திய விண்வெளி நிலையம் 2040 ஆண்டிற்குள் நிலவுக்கு மனிதன் அனுப்புவதை இலக்காக வைக்க வேண்டும் என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா, விடை இஸ்ரோ தலைவர் டாக்டர் பி நாராயணன். அஞ்சாவது ஒன்று, நிசார் சேட்டலைட் அப்டேட் இஸ்ரோ நாசா சேர்ந்து ஏவிய செயற்கைக்கோள்கள் எது இன்று விண்வெளியில் வெற்றிகரமாக திறக்கப்பட்டது? விடை ரோடர் ஆண்டீனா. ஆல்ரெடி இந்த நிசார் சேட்டலைட் அப்டேட் ஜூலை 2025 அன்று ஏவப்பட்டது. இன்னைக்கு 12 மீட்டர் விட்டம் கொண்ட ரேடர் ஆண்டனி அந்த சேட்டலைட்லேருந்து வெளியே வந்திருக்கு. அதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமியின் மேற்பரப்பை துல்லியமாக கண்காணிப்பது தான். பூமியோட மேற்பரப்புனா பாறைகள், ரிசோர்ஸ் வளங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, எப்பப்பெல்லாம் பேரிடர் ஏற்படலாம், என்ன ஏது அப்படின்னு பார்க்கறது தான் இந்த நிசார் சேட்டலைட் அப்டேட்லேருந்து வெளியே வந்த ரோடர் ஆண்டனா அதோட வேலையாகும். நெக்ஸ்ட் ஆறாவது ஒன்று, SLINEX ஸ்லைனெக்ஸ் 25 பயிற்சியில் எந்த நாடுகள் பங்கேற்றன? விடை இந்தியாவும் இலங்கையும். இந்த ஸ்லைனெக்ஸ் 25 அப்படி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இலங்கை கடற்படை கூட்டு பயிற்சி ஆகும். இது எங்கே நடைபெறுதுன்னா, இலங்கையில் உள்ள கொழும்போ அந்த பிளேஸில் தான் நடைபெறுது. என்னிலிருந்து என்ன வரைன்னா ஆகஸ்ட் 14 ஆகஸ்ட் 18 வரை. சரி, இது என்னென்ன கப்பல்கள்லாம் இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, SLNS விஜயா பகு, SLNS சயூரான்னு 2 கப்பல்கள் தான் இந்த கடற்படை கூட்டு பயிற்சிக்கு உதவுது. நெக்ஸ்ட்டு ஏழாவது ஒன்று, எங்கும் பால வடிவமைப்பு மற்றும் கண்காணிப்பில் பொறியாளர்களுக்கு பயிற்சி அளிக்க பீகார் எந்த நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்துள்ளது? விடை பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸுடன் பீகார் கூட்டு சேர்ந்து இந்த எங்கும் பால வடிவமைப்பு மற்றும் கண்காணிப்பில் பொறியாளர்களுக்கு பயிற்சி வழங்குது. இந்த ஐஐடி மெட்ராஸ் என்ன பண்ணுதுன்னா, தமிழ்நாடு அரசுடன் சேர்ந்து விவசாயம் மற்றும் உணவு பதப்படுத்துதல் துறையில் இயங்கி வருகிறது. அதோடு சேர்ந்து பீகார் கையெழுத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விண்வெளி வீரர் சுகுபாசு சுகலா எந்த நாட்டின் விண்வெளி நிலையத்தில் இருந்து பூமிக்கு திரும்புகிறார்? விடை சர்வதேச விண்வெளி நிலையம். ஒன்பதாவது கொஸ்டின், 2025 உலக தடகள சாம்பியன்ஷிப் எங்கே நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, விடை டோக்கியோ ஜப்பான். இது என்ன நாள்னா செப்டம்பர் 13 21 வரை நடக்குது. இதெல்லாம் தெரியும். ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ். உலக தடகள போட்டி என்று நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா, அது டோக்கியோவில் ஜப்பான். என்னைக்குன்னு கேட்டாங்கன்னா செப்டம்பர் 13 to 21 2025 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று, தமிழ்நாடு அரசு எந்த அறிவிப்பு இன்று வெளியிட்டது? விடை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை விண்ணப்பம் 2025-26க்காக திறக்கப்பட்டது. கல்வி உதவித்தொகை விண்ணப்பம்னா அந்த கல்லூரி படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வழங்குறது. ப்ளஸ் 6th to 12th மாதம் வழங்க அந்த மாதிரி இது ஒரு ஸ்கீம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்று 17 ஆகஸ்ட் எந்த சர்வதேச தினம்? இன்று எந்த சர்வதேச தினம் கொண்டாடும் பார்த்தீங்கன்னா, விடை இந்தோனேசியாவோட சுதந்திர தினம் தான் இன்னையோட சர்வதேச தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அவ்வளோதான் கைஸ். டே 17/8/2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.